இந்த உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா சரியாக அமையாட்டி கூட கட்டின கணவன் சரியாக அமைந்திருந்தால் இந்த உலகத்தில் அந்த பொண்ணை விட ஒரு பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி நல்ல கணவன் கிடைத்த பெண்கள் அடுத்த ஆணை பார்த்துட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு வாய்த்த கணவர்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டராக, ரொம்ப இன்னோசென்ட்டாக, எல்லா விஷயத்திலும் கரெக்டானவங்களாக இருக்கிறாங்க. அவங்களோட குறிக்கோள் என்ன? குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு உழைக்கணும். அப்போ வேலை வேலை வேலைன்னு போகிறாங்க. அப்போ பொண்டாட்டி நீ கவனிக்க மாட்ற அப்படி சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு உடல் தேவை மட்டும் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு வேற ஒரு ஆள் கூட ஓடிடுறான். நிறைய பெண்கள் எந்த ஒரு நன்மையும் கணவர்கிட்ட கிடைக்காம அன்றாட சாப்பாட்டு கூட காசு இல்லாமல் எத்தனையோ பெண்கள் அவங்களே கூலி வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு கணவர் சரியில்லைன்னா அவர் கூடயே குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சரியா? நல்ல கணவர் கிடைத்த பெண்கள் கண்டிப்பாக அவங்க கணவர் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க ஒர்க்குன்னு போகிறாங்கன்னா யாருக்காக போகிறாங்க? உங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் இருக்கணும். சந்தோஷன்றது அந்த இதில் மட்டும் இல்லை. சரியா? பணம் இல்லாமல் இருந்து பாருங்கள், அப்போதான் தெரியும் சந்தோஷம் எதுன்னு. எங்கேயாச்சும் ஓடி போய் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சரியா? எல்லாம் சரியாக இருக்கிறதுனால கடைசிக்கே அந்த உடல் தேவை தான் எல்லோரும் யோசிக்கிறது. சரியா? யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.